திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம். திடீரென அருந்து விழுந்த வடங்கள். அபசகுணம் என கருதும் மக்கள். எம்பி வந்து கையை வச்சு இழுக்கா உடனே அந்து போச்சு. எவ்வளவு பெரிய அபசகுணம்! ஒரு வருஷமும் திருநெல்வேலியில 513 வருஷமா ஓடிட்டு இருக்கு. 518 வருஷத்துல ஒரு வருஷம் கூட இப்படி ஆனது கிடையாது. அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி 2024 நீட் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் தேர் 450 டன் எடை, 70 அடி உயரம் கொண்டது. இது தமிழகத்தின் 3வது பெரிய தேர். தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். இந்த கோவில் திருநெல்வேலி டவுன்லயே அமைஞ்சிருக்கு. சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆணி தேரோட்டம் என்பது வெகு விமர்சையா தொடர்ந்து 518 வருடங்களா நடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த ஆண்டு ஆணி திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி அதன் பிறகு தினமும் காலை மாலை வேளைகள்ல அம்பாள் வீதி உலா நடந்தது. இதன் சிகர நிகழ்ச்சியான ஆணி தேரோட்டம் காலையில் தொடங்கிய 10வது நிமிடத்தில் அடுத்தடுத்து வடங்கள் அருந்து விழுந்தன. உடனடியாக பக்தர்கள் சுதாரித்த நிலையில் தேர் நிறுத்தப்பட்டது. இதனால் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படவில்லை. தேர் வடங்கள் அருந்து விழுந்தது பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு கட்ட சீரமைப்பு பணிகளும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து இரும்பு கம்பி கட்டி சங்கிலி கோர்த்து தேர் இழுக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் தேரோட்டம் ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆகியும் 2 அடி கூட தேர் நகராதது குறிப்பிடத்தக்கது. தேரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரி செய்யப்பட்ட பிறகுதான் தேரோட்டம் நடத்தப்படும். இந்த முறை தேரோட்டத்திற்கான வடம் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டிருப்பின் வடம் திடீரென அருந்து விழ காரணம் என்ன? பக்தர்கள் சிலர் வடம் அருந்த நிகழ்வை அபசகுணம் என கருதுகிறார்கள். கோவில் நிர்வாகத்திடம் சிலர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இது திருநெல்வேலி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியது. 518 வருடங்களாக இல்லாத நிகழ்வாக வடம் அருந்து விழுந்திருக்கு. இது மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு எங்களுடன் இணைந்திருங்க. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் தேர் 450 டன் எடை, 70 அடி உயரம் கொண்டது. இது தமிழகத்தின் 3வது பெரிய தேர். தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். இந்த கோவில் திருநெல்வேலி டவுன்லயே அமைஞ்சிருக்கு. சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆணி தேரோட்டம் என்பது வெகு விமர்சையா தொடர்ந்து 518 வருடங்களா நடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த ஆண்டு ஆணி திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி அதன் பிறகு தினமும் காலை மாலை வேளைகள்ல அம்பாள் வீதி உலா நடந்தது. இதன் சிகர நிகழ்ச்சியான ஆணி தேரோட்டம் காலையில் தொடங்கிய 10வது நிமிடத்தில் அடுத்தடுத்து வடங்கள் அருந்து விழுந்தன. உடனடியாக பக்தர்கள் சுதாரித்த நிலையில் தேர் நிறுத்தப்பட்டது. இதனால் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படவில்லை. தேர் வடங்கள் அருந்து விழுந்தது பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு கட்ட சீரமைப்பு பணிகளும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து இரும்பு கம்பி கட்டி சங்கிலி கோர்த்து தேர் இழுக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் தேரோட்டம் ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆகியும் 2 அடி கூட தேர் நகராதது குறிப்பிடத்தக்கது. தேரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரி செய்யப்பட்ட பிறகுதான் தேரோட்டம் நடத்தப்படும். இந்த முறை தேரோட்டத்திற்கான வடம் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டிருப்பின் வடம் திடீரென அருந்து விழ காரணம் என்ன? பக்தர்கள் சிலர் வடம் அருந்த நிகழ்வை அபசகுணம் என கருதுகிறார்கள். கோவில் நிர்வாகத்திடம் சிலர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இது திருநெல்வேலி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியது. 518 வருடங்களாக இல்லாத நிகழ்வாக வடம் அருந்து விழுந்திருக்கு. இது மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு எங்களுடன் இணைந்திருங்க. அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி 2024 நீட் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல்.